புதிய வரி விதிப்பு முறையில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தால் மாத ஊதியதாரர்கள் 17,500 ரூபாய் வரை சேமிக்க முடியும். இது குறித்து பார்க்கலாம். புதிய வருமான வரியில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக மாத ஊதியதாரர்கள் 17,500 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படிங்கிற விவரங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புதிய வருமான வரி முறை, அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நியூ டாக்ஸ் ரெஜிம்லேயே கடந்த நிதியாண்டில் இருந்த விஷயம். இது இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றம். அந்த அடிப்படையில் 0 to 3 lakhs அப்படிங்கிறது முன்னாடியும் டாக்ஸ் கிடையாது, இப்பயும் டாக்ஸ் கிடையாது. அதுவே 3 முதல் 6 லட்சம் அப்படிங்கிறது இப்போ 3 முதல் 7 லட்சமாக மாறி இருக்கிறது. அதற்கு 5% வருமான வரி. 6 முதல் 9 லட்சம் அப்படின்னு இருந்தது, இப்போ 7 to 10 lakhs மாறி இருக்கு. அதற்கு 10% வருமான வரி. முன்னாடி 9 to 12 lakhs இருந்தது, இப்போ 10 to 12 lakhs மாறி இருக்கு. அதற்கு 15% வருமான வரி. அதற்கு அடுத்ததாக 12 to 15 lakhs இருந்த அந்த ஸ்லாப் அப்படியே தான் இருக்கு. அதற்கு 20%. அதே நேரத்தில் above 15 lakhs 15 லட்சம் அதற்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு 30%. ஸோ இந்த முக்கியமா இந்த 3 ஸ்லாப்ல தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனுடைய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 6 இங்க வந்து 3 to 7 lakhs மாறி இருக்கிறதுனால அந்த 1 லட்சம் ரூபாய் வித்தியாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 5,000 ரூபாய். அதற்கு அடுத்தடுத்த அந்த 3 ஸ்லாபுகளிலும் கூட அதே 5,000 ரூபாய் தான் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் அந்த 5,000 பிளஸ் அடுத்தடுத்த ஸ்லாப்ல 5,000 பார்க்கும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சேமிக்கப்படக்கூடிய தொகை 10,000 ரூபாய். அதற்கு அடுத்ததா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நிலையான கழிவு அப்படிங்கிறது இதற்கு முந்தைய நிதியாண்டில் அது 50,000 ரூபாயாக இருந்தது. இந்த பட்ஜெட்ல அதை 75,000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அந்த அமௌண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாயில 30% அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொகை 7,500 ரூபாய். எனவே அதுல ஒரு 10,000, இதுல ஒரு 7,500, 17,500 ரூபாய் மாத ஊதியதாரர்களுக்கு இந்த புதிய வருமான வரியில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் மூலமாக சேமிக்க முடியும்.